இஸ்லாமியர்கள் விசஸ் பெரியாருங்கிற ஒரு பாயிண்டில் நகர்த்திட்டு போகிறாங்க. அது நீங்கள் என்ன கேம்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு. அதுவும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்களை வைத்து பெரியாரை அடிக்கிறது அப்படிங்கிறது ஏற்புடையதா அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. பெரியார் இஸ்லாத்தை எப்படி பார்த்தாரு, இஸ்லாமியர்கள் பெரியார் எப்படி பார்க்கணும், அது கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க. ஏற்புடையதா என்று மகளிரகால வரக்கூடாது. வன்மையாக கண்டிக்கிறோம். ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் இந்த ஸ்டாண்டை, திரு சீமானவருடைய இந்த ஸ்டாண்டை வன்மையாக கண்டிக்கிறோம். பெரியாரை பொறுத்தவரையில் அவர் ஒரு மதத்துக்கு எதிரான ஆள், ஒரு இந்துவிசத்துக்கு எதிரான ஆள் அப்படிங்கிற ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. உண்மையிலே அதுக்கு எதிரான ஆள் கிடையாது. பெரியாருடைய வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதிய ஏற்றத்தாழ்வை எதிர்த்து தான் களமாடினார். அந்த சாதி எங்கேருந்து பிறக்கிறது என்று போகும்போது வர்ணாசிரம மனு தர்ம கோட்பாட்டின் அடிப்படையில் சாதி இருக்கிறது. பிறப்பால் ஒருவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வரையறுக்கக்கூடிய மனு தர்மத்தை நீங்கள் ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் மனு தர்மத்தினுடைய ஊற்றுக்கணி இந்துத்துவா, இந்து மதம். எனவே இந்து மதத்தை நான் என்ன செய்யறேன், அட்டாக் பண்றேன்னு தான் போனாரே தவிர பெரியார் மதத்துக்கு எதிரான ஆள் இல்லை. ஒண்ணு, சப்போஸ் மதங்களுக்கு எதிரான ஆள், கடவுளுக்கு எதிரான ஆள் அப்படின்னு சொன்னா இன இழிவு நீங்க இஸ்லாமே நண்பர்னு சொல்லியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரியாருக்கு என்ன அவ்வளவு இஸ்லாத்தின் மீதும் இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது என்ன பெரிய பற்று? அவர் தான் மதத்துக்கு எதிரான ஆள, கடவுளுக்கு எதிரான ஆள அப்படி பார்க்கவில்லை. அவர் என்ன பார்த்தாரு, பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக சொன்னார். கடைசி காலத்தில் என்ன சொன்னார், நீங்க இவ்வளவு இழிவை தாங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு நீங்க இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் தழுவி கொண்டால் அடுத்த செகண்டே உங்களை என்ன செய்வோம், ஒரே பிளேட்ல சாப்பிட வைப்பான் முஸ்லிம்கள். உங்கள் பின்னால் ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய சாதி ஒரு நிமிஷத்தில் ஒளிந்துவிடும். எனவே தான் நான் சொல்கிறேன், இன்னும் இழிவு நீங்க இஸ்லாமை நன்மருந்து என்று சொன்னார். அப்படிப்பட்ட சமூகத்தில் வந்த என்னுடைய தங்கச்சிமார்கள், என் சகோதரிகள் ஃபர்தாவை போட்டுக்கொண்டு, என் தம்பிமார்கள், அவர் பெரியாரை பார்ப்பனிய கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டையை உடைப்பேன் என்று சொல்லிய பிறகும் பெரியாரை ரொம்ப கொச்சையாக, ரொம்ப அடிமட்டமாக, அரசியல் என்பதெல்லாம் தாண்டி சொல்ல கூசாத வார்த்தைங்க. ஒரு பெண் சொல்லுது, என் தங்கச்சி, அவங்க தங்கச்சின்னு சொல்றதுக்கு வாய்க்கூசா இருக்கு. பருதாம் இஸ்லாமிய அடையாளத்தில் இருந்து கொண்டு அந்த பெண்மணி பேசுகிறார். உங்க பெரியாருடைய தாயார் கற்பப்பையை அறுத்து வீசியிருந்தால், எவ்வளவு ஒரு வன்மையான வார்த்தையை பாருங்க. பெரியாருடைய தாயார் கற்பப்பையை அறுத்து வீசியிருந்தால் இந்த ஈர வெங்காயம் ராமசாமி பிறந்திருக்க மாட்டார் என்று சொன்னால் முஸ்லீமுடைய கருத்து கிடையாது. இது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய கருத்து கிடையாது. வன்மையாக கண்டிக்கிறோம். நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருந்தாலும் கூட ஒரு இஸ்லாமியனாக சொல்கிறேன், இது அபாயகரமான அரசியல். இது முஸ்லீம்களுடைய அரசியல் கிடையாது. எந்த இஸ்லாமிய இயக்கமும் இப்படி சொன்னது கிடையாது. திமுக அதிமுக என்று மாறி மாறி இஸ்லாமிய இயக்கங்களும் இஸ்லாமிய கட்சிகளும் பயணித்திருக்கிறது. எந்த இஸ்லாமிய தலைவர்களும் பெரியார் வாழ்ந்த போதும் கூட இப்படிப்பட்ட கமெண்ட்டை சொன்னது கிடையாது. கண்ணியத்தமிழர் காஜம சொல்லியிருக்காரா, அப்துல் சமத் சாஹிப் இந்த மாதிரி வார்த்தையில சொல்லியிருக்காங்களா, அப்துல் லத்தீப் சாஹிப் இந்த மாதிரி வார்த்தையில சொல்லியிருக்காங்க இல்லையே. அப்ப அவர்களுக்கு இல்லாத ஒரு புரிதல் உங்களுக்கு வருது, சீமானனுக்கு வருது என்று சொன்னால் இப்போதான் அந்த கேள்வி வருது. சீமானுடைய ஸ்கிரிப்ட் எங்கே வருகிறது? இது தமிழ்நாடு ஸ்கிரிப்ட் மாதிரி தெரியல, இது நாக்பூர் ஸ்கிரிப்டை என்ன செய்யறாரு, அவர் சொல்லுகிறார். அதை கிளிப்புள்ளை மாதிரி நீங்க நாங்கள் சீமானிசம் தமிழ் தேசியம் முலாம் பூசி முஸ்லீம்களை வைத்தே சொல்ல வைக்கிறதான் டேஞ்சர்.